ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்களும் ஹீரோவும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் இது ஏதோ மிஷன் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்து எஸ்ஐ கார்பரேஷனோட சிஇஓவாக இருக்கார். அவர்கிட்ட இருந்து டேட்டா பேஸோட ஒரு கீ எடுக்கணுங்கிறக்கு வேண்டி தான் ஹீரோயின் ஹீரோ கூட க்ளோஸாக இருக்க மாதிரி தெரியுது. அவங்களும் எப்படியும் அந்த டேட்டாலாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் லியூஷியஸ்ங்கிற அவரோட ஹெட் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அவன் சும்மா ஹீரோயினை நடிக்க தான் சொல்லியிருப்பான். ஆனால் ஹீரோயின் உண்மையாலுமே ஹீரோவை லவ் பண்ணிட்டாங்க போல. அதனால் அந்த டேட்டா பேஸோட கீயை கொடுக்கும்போது கூட அவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் லியூஷியஸ், நான் உன்ன நடிக்கத்தானே சொன்னேன், நீ இங்கேருந்து கிளம்பு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்தி விட்டுறான். ஹீரோயினும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே தான் இங்கேருந்து கிளம்புறாங்க. கண்டிப்பாக இனிமேல் நம்ம மீட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ 7 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. 2மே ட்வின்ஸ் போல. ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் பேரு ஸ்டெர்லிங், பொண்ணு பேரு பெல்லா. அவங்க 2 பேரும் என்னதான் குட்டி குழந்தைங்களா இருந்தாலும் நம்ம அம்மாக்கு 30 வயசு ஆயிடுச்சு, ஆனால் இன்னுமே யாரையும் டேட் பண்ணாம சிங்கிளாவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைங்கள ஜாங்னு ஒருத்தர் தான் கேர் டேக் பண்ணிக்கிறாரு. அவருமே சரி உங்க அம்மா வந்துட்டாங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அவங்க குழந்தைங்கள பார்த்தோன்னா ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறாங்க. சரி நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போறேன், சீக்கிரமா வந்துடுறேன், நீங்க அது வரைக்கும் அங்கிள் ஜாங் சொல்ற பேச்சை கேட்டு பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. ஆனால் அந்த 2 குழந்தைங்களுமே அம்மா நீங்க டேட்டுக்கு தானே போறீங்க, இந்த டைம் ஆச்சு அப்பாவை கரெக்டாக கூட்டிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே சரி சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் கரெக்டாக ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வராங்க. ஹீரோயினும் நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு நான் தான் ஃபோன் பண்ணியிருந்தேன், நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா ஒரு துணி கடைக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினும் எங்கடா வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு, அது வழியா ஹீரோவை பார்க்கறதுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட வயனா இருக்கு. ஹீரோயினும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ வராங்க. உன்னை பார்த்து 7 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே தான் வராரு ஹீரோயினுக்கு. ஆனால் ஹீரோவை யாருன்னே தெரில. உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ செம கடுப்பாகிறாரு. நீ வேணா ஒரு ஆக்ட்ரஸாக போயிரு, நல்லா தான் நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செலினாங்கிற ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. இதனால ஹீரோயினும் நீங்கள் என்னை யாரும் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, என் பேரும் ஒஃபேலியா, நீங்கள் வேற யாரும் நினச்சி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஹீரோ கேட்குற மாதிரியே தெரில. இல்லை நீ வேணும்னே நடிக்கிற அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோவும் வைனெல்லாம் ஊற்றி கொடுத்து இந்த குடி அப்படிங்கிறாங்க. ஹீரோயினும் குடிச்சு முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவரோட ஆட்களை வச்சு ஹீரோயினை போக முடியாமல் செஞ்சிடறாரு. இதனால ஹீரோயினும் கடுப்பாகிறாங்க. நீங்கள் என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினோட குழந்தைங்கலாம் என்ன அம்மாவை இன்னும் காணோம், சரி நாமளே போய் பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஹீரோயினை தேடி வராங்க. ஏன்னா அவங்களோட வாட்ச்லாம் ஆல்ரெடி ஹீரோயினோட லொக்கேஷன் இருக்கும் போல. ஸோ அதை தேடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க. ஆனால் இன்னுமே ஹீரோயினை விட்டுற மாதிரி தெரில. கரெக்டாக அந்த 2 குழந்தைங்களும் ஹீரோயின் கிட்டையும் வந்துடுறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க ஹீரோவை பார்த்தோன்னே நீங்கள் தான் என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் அதெல்லாம் கிடையாது, அவங்க உன்னோட அப்பா கிடையாது, நீ சைடு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு லைட்டாக டவுட் வந்துடுது, ஒருவேளை இவங்க 2 பேரும் நம்ம குழந்தைங்களா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு. உங்கள் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்கும்போது 6 வயசுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, ஒருவேளை இவங்க நம்ம குழந்தைங்களா அப்படின்னு அவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் எப்படியோ அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எனக்கு என்னமோ அந்த குழந்தைங்க என்னோட குழந்தைங்களும் தோணுது, அதனால அதை பற்றி எல்லாம் விசாரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயினும் ஈவினிங் போல் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன இன்னும் ஸ்கூல்லேருந்து வரல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு தண்ணி குடிக்கலான்னு போகும்போது அப்போதான் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. ஹீரோயினும் அவங்க பசங்க தான் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு என்ன இன்னைக்கும் பாஸ்போர்ட் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்தா பார்த்தா ஹீரோ அவர் பாட்டுக்கு உள்ள வந்து ஹீரோயின் வச்சிருந்தா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினும் அது என்னோட தண்ணி, நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க வந்தீங்க, இப்படி தெரியாதவங்க வீட்டுக்கு வரது இல்லீகல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இப்போ என்ன போலீஸை கூப்பிடணுமா, வேணா நானே கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் என்ன பேசுறனே தெரியல, நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ விடுற மாதிரியே தெரியல. உன்னை 7 வருஷமா நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா உனக்கு கொஞ்சம் கூட என் நினைப்பில்லையா, நீ ஒழுங்கா எனக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரியே தான் கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ தான் சரினா நீங்கன்னு எனக்கு தெரியும், இப்போ நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினோட மேல்கோட்டை நகர்த்திடுறாரு. ஏன்னா சரினா நீங்க கழுத்துக்கிட்ட ஒரு டேட்டோ இருக்கும். இவரும் அந்த டேட்டோ இருக்கான்னு பாக்குறாரு. ஆனா அந்த டேட்டோ இல்ல. ஆனா ஹீரோயின் செம கடுப்பாகி ஹீரோவை தள்ளி விட்டுறாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா குழந்தைங்களும் வந்துடுறாங்க. அவங்க வேற இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்டு நீங்க சீக்கிரமாவே டேட் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் அவங்க பாஸ்போர்ட் ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சு இங்க பாருங்க என் பேரு ஒஃபேலியா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட பொண்ணு போய் ஹீரோ கிட்ட நீங்கள் என்னோட அப்பாவா வந்துடுறீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இதனால ஹீரோயினும் அவங்க பையன்கிட்ட நீ ஃபஸ்ட்டு அவளை கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னான். அவன் என்னடானா ஹீரோ கிட்ட ஹீரோயினோட மொத்த ஜாதகத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அவங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் இல்லை, அவங்க சிங்கிளாக தான் இருக்காங்க, அவங்களுக்குன்னு கார் இருக்குது, வீடு இருக்குது, நீங்கள் வேணா அவங்கள டேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல ஹீரோயின் செம கடுப்பாயிடுறாங்க. ஃபஸ்ட்டு 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இங்கே பக்கத்து வீட்டுக்கு தான் கூடி வந்துட்டேன், இனிமேல் நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கிளம்பும் போது டிஎன்ஏ சாம்பிளுக்கு வேண்டி அந்த குழந்தைங்களோட ஒரு முடியையும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அதை உடனே கொண்டு வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்டேயும் கொடுத்து செக் பண்ணவும் அனுப்பி விடுறாங்க. ஹீரோ நேராக ஹீரோயினோட தாத்தாவை பார்க்கறதுக்கு தான் போகிறாங்க, ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த டைமில் தான் ஹீரோயினோட தாத்தாவுமே வீட்லேயே ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் இப்போ தான் ரிட்டர்ன் வந்ததுக்காக ஹீரோயினோட தாத்தாவுமே ஹீரோ கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க. நீங்கள் வேணா என் பேத்திக்கிட்ட பேசி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவும் சொல்கிறாரு எனக்கு அவளை முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் விட்ட இவங்க 2 பேரையும் கூத்து விட்டுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசு பிள்ளைங்க ஒன்றுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் சரி நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அங்கே பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் ஹீரோயின் அவங்க குழந்தைங்க எல்லாரும் வராங்க. ஹீரோயினோட தாத்தாவுமே அங்கே வந்திருக்கவங்க கிட்ட எல்லாம் இன்னைக்கு நான் 2 விஷயத்த உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா இந்த பார்ட்டியே என்னோட பேத்தி ரிட்டர்ன் வந்ததுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா நான் என்னோட எஸ்டேட் எல்லாமே என் பேத்தி பேரில் எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா அங்கே இருக்கவங்கலாம் செம ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினோட அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. ஆனாலுமே அவள் இண்டிபெண்ட்டாக இருந்தால் அவளுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டா, அவளோட குழந்தைங்களையுமே நல்லா வளர்க்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால் என்னோட எஸ்டேட்டெல்லாம் அவளுக்கு எழுதி கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஒரு வீடையுமே அவளுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் அந்த தாத்தாவோட பொண்ணுமே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணுமே இருக்குது. இதை பற்றியெல்லாம் என்கிட்ட நீங்கள் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு குவெஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயினோட தாத்தா இதெல்லாம் என்னோட சொத்து, இதை பற்றி நான் ஏன் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், ஜஸ்ட் நான் உனக்கு இன்ஃபார்ம் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசிட்டு சரி நீங்கள்லாம் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் ஹீரோயினோட ஆன்ட்டி என்ன நீ இந்த ஃபேமிலிக்கு இப்போ தான் வந்திருக்கேன் ஆனால் எங்களுக்கான மரியாதையே கொடுக்கல அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை சொத்துக்களை உன்னால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியாது, அதனால் ஏதாச்சும் ஹெல்ப் வேணா கூட என்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பொண்ணு ஆல்த்தியா நீங்கள் இப்போ தான் வந்த அதுக்குள்ளே எல்லா சொத்துக்களையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அதுக்கு ஹீரோயினுமே இந்த விஷயம்லாம் இங்கே வந்து தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவள் அதெல்லாம் நம்புற மாதிரி தெரில. உடனே ஹீரோயினோட குழந்தைங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறா. உன்னோட ப்ரைவேட் லைஃப்பை பற்றி நான் எடுக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் அப்பா யாருன்னே தெரியாமல் 2 குழந்தைங்கள நீ வளர்த்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நீ ஓவராக பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆல்த்தியா என்ன நான் இப்போ ஓவராக பேசினா நீ என்ன அடிச்சிருவியா அப்படின்னு கேட்டோன்னே இவ்வளோ நல்ல ரெக்வஸ்ட்டாக யாருமே என்கிட்ட வச்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் டக்குன்னு அவளை எல்லாத்து முன்னாடியும் அரைஞ்சிடுறாங்க. தேவையில்லாமல் இனிமேல் எங்கிட்ட இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காத, அதுவும் என் குழந்தைங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ஆல்த்தியா சும்மா இருக்காமல் அங்கே இருக்க ட்ரிங்க் எடுத்து ஹீரோயின் மேலே ஊற்ற வர கரெக்டாக ஹீரோ வந்து மறைச்சிக்கிறாரு. ஹீரோவுமே நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கவங்க தானே, அதனால அவரை பார்த்தோன்னுமே ஆல்த்தியாவும் அவங்க அம்மாவும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் டக்குன்னு ஹீரோ எல்லாத்து முன்னாடியும் ஹீரோ என்னுடையவ, அதனால தேவையில்லாமல் அவகிட்ட யாரும் வச்சுக்காதீங்க, இதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா நீங்களாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு ஹீரோயினையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போய் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நீ இன்னும் அப்படியே தான் இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் எதுவும் பேச வராங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்கே வந்துடுறான். இதனால் ஹீரோயினும் சரி நான் போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி ஒரு டைமிங்கில் தான் நீ வருவியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ஹீரோவோட அசிஸ்டன்ட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபோனை காமிக்கிறாரு. என்னன்னா டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சு, அதில் ஹீரோவோட குழந்தைங்க அந்த குழந்தைங்க கிடையாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதை பார்த்தோன்னா ஹீரோக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்றா இருந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க போல. ஹீரோ அதை பெரிய ஸ்க்ரீன்லேயே போட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு என்ன யோசிக்கிறனே தெரில. அவ என் கூட தானே ஒன்றா இருந்தா, எப்படியாவது என் குழந்தைங்க இல்லாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி அவரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செமையாக ஃபீல் பண்ணி நல்லா ட்ரிங்க் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோக்கு ஹீரோயின் வந்த மாதிரி ஒரு இல்யூஷனும் ஆகுது. அவங்க 2 பேரும் திரும்ப ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனாலும் ஹீரோக்கு என்ன ஆனாலும் என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாரு. ஹீரோயினும் உட்காந்து ஹீரோவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் என்ன நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறா, அது மட்டும் இல்லாமல் சரினாங்கிறான், ஒருவேளை நம்ம அந்த அளவுக்கு அந்த சரினா மாதிரியா இருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இவன் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க. ஏன்னா எம்கே கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அவங்க தாத்தா சொல்லியிருப்பாங்க.
இருக்காங்க. அதனால் அவங்களுமே அந்த ஒர்க்கு கிளம்புறாங்க. அவங்க குழந்தைங்களுமே நல்லச்சியாக பண்ணி ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோவுமே கரெக்டாக அங்கே வந்துடுறாரு. ஹீரோயினுக்கும் ஒன்றுமே புரியல. என்ன நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஆமாம் இதோ உன் பக்கத்து வீட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பயப்படாத, நான் ஒன்றும் கிரிமினல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் சப்போஸ் நீங்கள் கிரிமினலாகவே இருந்தாலும் அதை போலீஸ் பார்த்துப்பாங்க, தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா உடனே அவங்க குழந்தைங்க வந்து கதவையும் திறக்கிறாங்க. எங்கள் அம்மா இப்படி உங்ககிட்ட ரூடாக பேசினதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எங்கள் கூட டச்சில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமாக சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயினோட பொண்ணும் ஹீரோக்கு ஒரு வாட்சை கொடுக்குறா. அப்படி இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் டச்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சையும் கட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோயினும் உங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. பார்த்தா அங்கேயுமே ஹீரோ இருக்காரு. உடனே ஹீரோயினும் நீயும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு அங்கே என்னோட அவ்வளோ பெரிய ஃபோட்டோ இருக்கு, அதை பாரு ஃபஸ்ட்டு, நான் ஒன்றும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண வரல, இந்த கம்பெனியே என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும் எனக்கு இந்த வேலையே வேண்டாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ என்ன இங்கே இருந்தால் ஒரு வேலை நீ தான் செலினான்னு கண்டுபிடிச்சிடுவேன்னு பயக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இல்லை நான் உன்னோட எக்ஸ் மாதிரியே இருக்கிறதுனால நீ என் மேலே லவ்ல விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் உடனே அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஹீரோயினுக்கு வேலையை கொடுக்க சொல்கிறாங்க. என்ன வேலை வேணும்னு கேட்கும்போது ஆர்கிடெக்சரில் மேனேஜராக கேட்குறாங்க. ஹீரோவும் அதை கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் என்ன அதிக அமௌண்ட்டு இன்சென்டிவ் அந்த மாதிரிலாம் கிடைக்குமான்னு கேட்கும்போது ஹீரோவும் ஹை ரைஸும் கொடுக்க சொல்லிடுறாரு. ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஹீரோவோட ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்கும், அதில் ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாரு. அந்த ஃபோட்டோவை செமையாக கிண்டல் பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயின் இப்போ தானே புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே ஆஃபீஸ்லேயே ஒரு இடத்துல பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஒருத்தனும் ஹீரோயின் கிட்ட அவங்க ஸ்பெஷல் டேலண்ட்டை காமிங்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்க ஒருத்தர் டான்ஸ் ஆடி காமிக்கிறான். ஹீரோயினும் குடிச்சிட்டு நல்லா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோவும் வராங்க. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து ஒரு கியூட் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி விழுக போயிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து பிடிச்சிடுறாரு. ஆனால் அவர் பிடிச்ச ஸ்பீடில் டக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. உடனே அங்கே இருக்கவங்கலாம் வான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபோட்டோவும் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு ஹீரோயினையும் அங்கேருந்து கூப்பிட்டு அவர் பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. கிளாரியும் அவளோட கார் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அப்போ தான் ஹீரோயினாக ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் நெட்டில் போட்டு விட்டுருப்பாங்க போல், அதெல்லாம் கவனிக்கிறான். அதை பார்த்தோன்னா என்ன செலினா திரும்ப இங்கே வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோ 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது ஹீரோவும் செலினாவும் ஒன்றா இருக்கும்போது கிளாரியை கூப்பிட்டு இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க போல. அப்போ கல்யாணம் பண்ணலாம், பட் இருந்தாலும் லவ் பண்ணிட்டு இருந்ததுனால அப்படி இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு போல. பட் அப்பவே இவளுக்கு ஹீரோ மேலேயும் ஆசை இருந்திருக்கும் போல. அதனால அவ தான் ஆள்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் அவளை கொண்டுருங்க, இல்லைன்னா அவளை ஹீரோவை விட்டு தூரமா வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பா போல. ஸோ இந்த விஷயத்த நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அவ யாருக்கோ ஃபோன் பண்றா. யாருன்னு பார்த்தா லூஷியஸ் தான், சாரா ஆர்கனைசேஷனோட லீடர். அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செலினா எங்கே இருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்ட, அவங்க ஜியாங்கில் தான் இருக்கா, இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் லூஷியஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே ஆஃபீஸ்லேருந்து ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினும் கேட்குறாங்க நான் தான் செலினா இல்லைங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அப்புறம் இதுக்காக இன்னும் ஏன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ உனக்கு தான் ஏதோ ஆக்சிடென்ட்ல மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அப்போ அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க நீ ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் இல்லை எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறக்கெல்லாம் விருப்பமே கிடையாது, ஒருவேளை அந்த 7 வருஷம் எனக்கு கஷ்டமானதாக இருந்திருந்தா என்ன பண்ணுறது, இப்போ என் 2 குழந்தைங்க இருக்காங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்ன பேசுறனே தெரில. அவரும் விட்டுட்டு கிளம்பிடுறாரு. அவரும் அவரோட வீட்டுக்கு போய் வைன் குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் ஹீரோயின் கூட இருந்த மூமெண்ட்ஸை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை இது செலினாவா இருக்காது அப்படின்னு அவர் யோசிச்சாலுமே இல்லை நான் ஹீரோயின் கூட தான் இருக்கணும், நான் மறுபடியும் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. லூஷியஸும் சாமி கும்பிட்டுருக்கான். அப்போ கரெக்டாக அவனோட அசிஸ்டண்ட்டும் போய் இந்த மாதிரி செலினா எங்கே இருக்காங்கிற விஷயம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா அவனோட ரியாக்ஷன் மாறுறத பார்த்தா ஒருவேளை அவனுக்குமே ஹீரோயின் மேலே கொஞ்சம் லவ் இருக்கும் போல. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஹீரோயினோட 2 குழந்தைங்களும் வந்து ஹீரோயின் கிட்ட நீங்கள் ஹீரோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவர் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களாக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், அவர் ரொம்பவுமே ஹேண்ட்ஸமான பர்சன், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலும் கூட, உங்களுக்கு அவரை கொஞ்சம் கூட பிடிக்கலையா, அவர் ஏகப்பட்ட பேர்த்துக்கு நிறையா ஹெல்ப்லாம் பண்ணுறாரு, அப்போ கூடவா உங்களுக்கு அவரை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. அவர் நிறையா சேரிட்டி டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப நல்லவராகவும் இருக்கார், எங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமாகவும் நடந்துக்கிறாங்க, ஏன் உங்ககிட்ட கூட நல்ல விதமாக தானே நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும் ஏன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நான் தெரியுறேன், அதனால தான் அவர் நல்ல விதமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 2 குழந்தைங்களும் விடுற மாதிரி தெரில. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூடவா ஹீரோவை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் சரி சொல்லிக்கலாம் கொஞ்சம் பிடிச்சிருக்குதான் அப்படின்னு சொல்லும்போது
சரி உங்களுக்கு அவங்களை பிடிச்சிருக்கா இல்லையா முழுசாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் அவர் லவ்லாம் பண்ணல, பட் அவர் நல்லவர் தான், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ தான் தெரியுது ஹீரோயினோட பொண்ணு ஆல்ரெடி ஸ்மார்ட் வாட்சில் ஹீரோக்கு கால் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ இத்தனை நேரம் இவங்க பேசிகிட்டு இருந்ததெல்லாம் ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருந்திருக்காரு. அவருக்கு செம குஷி, சே இவங்க 2 பேரும் எவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயின் இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன விஷயத்தையும் கேட்டுட்டு அவரும் சந்தோஷப்படுறாரு. சரி சரி நான் வேணா இன்னைக்கு லீவ் போட்டுறேன், நம்ம வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் இல்லை, எனக்கு ஒர்க்குக்கு போகிறக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த குழந்தைங்களும் எங்கள் அம்மா சரியான ஒர்க்கை ஹாலிக்கு எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அதனால அவங்க ஒர்க்குக்கே போட்டோன்னு சொல்லிட்டு உடனே அவங்க பையனும் நீங்கள் வேணா ஒர்க்கு கொண்டு போய் விடுங்களா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலையும் கட் பண்ணி விட்டுறாங்க. அந்த குழந்தைங்க ஆனாலும் பேசிட்டே இருக்கனால சரி சரி 2 பேரும் ஃபர்ஸ்ட் சீக்கிரம் கிளம்புங்க, நானும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாட்டி விட்டுட்டு இருக்காங்க. கிளாரியும் நேராக ஹீரோவை பார்க்கறதுக்கு தான் போகிறான். ஹீரோ கிட்டையும் என்ன நேற்று நைட்லேருந்து நானும் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், மெசேஜ் பண்ணுறேன், பட் நீ எடுக்கவே மாட்டேங்கிற, காலங்காத்தால இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ எந்த பதிலும் சொல்ல, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. அவ்வளோ ஒரு ஃபைலை கொடுத்து சைன் கேட்கறதுக்கு தான் வந்திருக்கான். அவளும் உடனே நான் எதை பற்றி பேச வரேன்னு உனக்கே நல்லா தெரியும், நம்ம ஆஃபீஸில் ஒஃபேலியான ஒருத்தி புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கால, அவளை பார்த்தா செலினா மாதிரியே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கு எதுக்குமே பதில் சொல்கிற மாதிரி தெரில, உன் வேலையை மட்டும் பாருங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஆனால் அவள் கேட்குற மாதிரி தெரில, ஆல்ரெடி 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு நீ இன்னுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, திரும்ப அவளால் கஷ்டப்பட போறியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ நீ இந்த விஷயத்துலலாம் தலையிடாத, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஹீரோயினோட குழந்தைங்களுமே அவங்க தாத்தாவை பார்க்க போயிருக்காங்க. அப்போ அவங்க தாத்தாவுமே ஹீரோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க 2 பேருமே எங்களுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒருவேளை அவங்க எங்கள் அப்பாவா வருவாரோன்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட பையனுமே நீங்கள் இந்த ட்ராமாலாம் பார்த்தது இல்லையா, எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயினோட தாத்தாவுமே பரவாயில்லையே நீங்கள் 2 பேரும் ரொம்பவுமே நல்ல குழந்தைங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்க்கிங் கிட்ட வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சில அடியாட்கள் வந்து ஹீரோயினை மறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை கடத்திட்டு போகவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் அவங்களையும் அடிச்சு போட்டுட்டு அவங்கள யார் அனுப்பிச்சுட்டாங்கன்னு கேட்கும்போது அந்த ஆல்த்தியா பிள்ளை தான் அனுப்பிச்சுட்ருக்கும் போல் அவங்க பேசுகிறதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் கரெக்டாக ஹீரோவும் அதை கவனிச்சுட்டு அங்கே வந்துடுறாரு. அவங்க வந்தோன்னா அந்த அடியாட்களும் அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஆனால் ஹீரோ நேராக ஹீரோயினை தான் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாரு. நீ எதுக்காக இவ்வளோ ரூடாக நடந்துக்கிற, சப்போஸ் நீ பாட்டுக்கு அவங்கள அடிச்சு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப அக்கறையாக தான் நடந்துக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் என்ன இப்போ என்ன பயந்துட்டு இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரில. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயினோட குழந்தைங்களும் வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் ஏதோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவங்க ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ஹீரோயினோட பையன் சொல்கிறான், அவங்க 2 பேரும் ஒன்றும் கொஞ்சிட்டு இருக்கல, சண்டை போட்டுட்டு இருக்காங்க, விட்டா 2 பேரும் மாற்றி மாற்றி கொண்டுருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் சரி ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளாரியும் ஹீரோயினை மீட் பண்ணுறக்கு வர சொல்லியிருப்பா போல, அதனால ஹீரோயினும் போகிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு கிளாரியை பற்றி தெரியாது. கிளாரியும் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோயினும் தெரியும் நான் அவங்கள ஆஃபீஸில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கிளாரி ஹீரோயின் கிட்ட உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன், நீ கொஞ்சம் ஹீரோவை விட்டு தள்ளியேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் சரி அதை சொல்றதுக்கு உங்களுக்கு அவருக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கும்போது நான் அவரோட ஒய்ஃப் ஆக போகிறேன், எங்கள் 2 பேத்துக்குள்ள 10 வருஷம் பழக்கம் இருக்கு, நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அசால்ட்டா சப்போஸ் உங்களுக்கு அவர் கூட ஏதாவது பிரச்சனைனா அவர்கிட்டயே போய் எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க, என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிளாரிக்குமே இவ இவ்வளோ சாமியாக நடந்துக்கிறா, அப்புறம் எப்படி இவ்வளோ பிடிக்காம போகும், அதனால தான் ஹீரோ 7 வருஷம் ஆயுமே இன்னும் இவ்வளோ மறக்காம இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க குழந்தைங்க எல்லாரும் சரி நம்ம கார் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தா ஆல்த்தியாவும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. ஆனால் ஆல்த்தியா ஹீரோயினை பார்த்தோன்னா இந்த கடை ரொம்ப சீப்பாக இருக்கும் போல, நம்ம வேற கடைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆனால் ஆல்த்தியாவோட அம்மா நீ அப்ராட்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, இப்பதான் இங்க வந்திருக்கேன், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி பேசினாலும் கொஞ்சம் உள்ள வச்சு தான் பேசுறாங்க. அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின்மே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதோ இந்த கார் வாங்கலான்னு இருக்கோம், நீங்க வேணா அதுக்கு பே பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்த்தியா செம கடுப்பாயிடுறான். உனக்கு அசிங்கமாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் இப்போ உங்க அம்மா தானே ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டாங்க, அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் கூட அவங்க குழந்தைங்களுமே வந்திருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட ஆல்த்தியாவும் அவங்க அம்மாவும் இப்படி நடந்துக்கிறதுனால அவங்க டக்குன்னு ஹீரோவும் வர சொல்லிடுறாங்க. ஹீரோவுமே அங்க வந்ததுனால ஆல்த்தியாவும் அவங்க அம்மாவும் அமைதியாயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுமே வார்னிங் கொடுத்து தான் அனுப்பி வைக்கிறாரு. சரி கார் வாங்கலான்னு அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம்ல ஒருத்தங்க கார் புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு செம ஜெலஸ் ஆகுது, யார் இது என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்குமே தெரியல, அதனால வேணான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கும் ஒரே சந்தோஷம். ஆனால் அப்புறம் தான் தெரியுது ஹீரோயினோட பையன் என்னதான் சின்னவனாவே இருந்தாலும் கோடிங்கில் ரொம்பவுமே டேலண்டடாக இருக்கான்.
அதனால அவன் தான் ஏதோ காம்படிஷனில் வின் பண்ணி அந்த காருக்கு தேவையான மணியையும் ஹீரோயினுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த விஷயத்த அப்போ தான் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் கண்டிப்பாக ஜெலஸ் ஆவாருன்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த காரை எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோ அது யாருனே தெரியாது, நீ எப்படி அந்த காரை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதுக்கெல்லாம் ஆசிற மாதிரி தெரில, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு வேணும் நான் எடுத்துக்கிறேன், அதுவும் இல்லாமல் அவருக்கு என்ன நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினோட குழந்தைங்களும் எங்கள் அம்மாவுக்கு காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால நீங்கள் சீக்கிரமாக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏச்சா ஹீரோவை உசுப்பேத்தி விட ஹீரோவும் கொஞ்சம் ஜெலஸ் ஆகிட்டு சரி ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவோட அம்மாவுக்கு இப்போதான் ஹீரோயினை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் போல, அதனால அவங்க நேராக வந்து ஹீரோ கிட்ட செமையாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன அந்த பொண்ணுக்கு 2 குழந்தைங்க இருக்காமா, நீ என்ன அவ்வளோதான் டேட் பண்ணிட்டு இருக்கியா, நீ அவளை கூப்பிட்டுட்டு கார் வாங்க போயிருக்கேங்கிற விஷயம் எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்திட்டு இருக்காங்க. உங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறமா நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்வேன்னு நினைச்சா நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு செமையா நடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அம்மா போதும் நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா ஹீரோயினோட குழந்தைங்களும் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க போல, ஹீரோயின் இந்த மாதிரி டேட்டுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஹீரோவோட அம்மாவுமே டேட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி தான் கத்திட்டு இருக்காங்க. அதனால ஹீரோவும் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோவோட அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன போறியா சரி கிளம்பு இப்பவே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஹீரோயின் எந்த ஹோட்டலுக்கு டேட்டுக்கு போயிருக்காங்களோ அதே ஹோட்டலுக்கு தான் ஹீரோவும் போயிருக்காரு. ஆனா ஹீரோயின் செம கிளாமரா ரெடி ஆகிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்க்க வந்தவங்க ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் போல, அதனால அவர்கிட்ட அதை பத்தின விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு இங்க செம கடுப்பாயிட்டு இருக்குது, இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு இந்த மாதிரி கிளாமரான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு செமையா கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் உங்களை பார்க்க வந்திருக்கவங்க கிட்ட உங்கள் லிப்ஸ் ரொம்ப ப்ளம்பியாக இருக்குது, எந்த மாதிரி லிப் பாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு விடலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் எப்படியாவது பார்த்தா ஜெலஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை டேட் பண்ண வந்திருக்க பொண்ணுக்கிட்ட வந்து லிப்ஸ்டிக்கை வாங்கி போட்டு விட்றேங்கிற பேரில் மூஞ்செல்லாம் ஆக்கி விட்டு அனுமன் மாதிரி பண்ணி விட்டுறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் கரெக்டாக ஹீரோயினோட குழந்தைங்களும் வந்து ஹீரோ கிட்ட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதனால அந்த பொண்ணும் என்ன உனக்கு கல்யாணமாகி குழந்தைங்க இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்க எங்களுக்கு அம்மாவுமே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணும் கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோவோட அம்மாவுமே இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. அவங்க கரெக்டாக வரும்போது ஹீரோயினோட குழந்தைங்க போய் அவங்களை இடிச்சிடுறாங்க. குழந்தைங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஹீரோவோட அம்மாவுமே செம ஹாப்பியாகிடுறாங்க. ஓ உங்களுக்கு என்ன பார்த்தா அக்கா மாதிரி இருக்கா, உங்களை மாதிரி குழந்தைங்க இருந்தால் இன்னும் நான் பாட்டியாக ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்களும் இடிச்சதுக்கு சாரி பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே ஹீரோவோட அம்மாவுக்கு அந்த குழந்தைங்கள ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஹீரோவோட அம்மாவும் வாஷ்ரூம் போயிட்டு வரக்குள்ள இங்கே எல்லா விஷயமும் முடிஞ்சு நடந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவுமே நேராக போய் ஹீரோயின் கூட வந்திருக்கவங்க கிட்ட அவ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நேராக ஹீரோயினையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. நேராக ஹீரோவோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ சொல்லல போல ஹீரோயினோட குழந்தைங்களே தான் ஹீரோவை டேட் பண்ண வந்தவங்க கிட்ட இவர் என்னோட அப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஹீரோயினும் அவர்கிட்ட சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு அதில் ஹாப்பி தான், ஏன்னா ஹீரோவுமே டேட் பண்ணுற ஐடியாலலாம் ஹீரோக்கு ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கு. குழந்தைங்கிட்டையும் சரி நீங்கள் போய் கீழே பிளே ஸ்டேஷன் இருக்கு அங்கே விளையாடுங்க அப்படின்னு அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நீ எப்படி எல்லாத்தையும் இவ்வளோ ஜாலியாக எடுத்துட்டு இருக்க, ஏன் நீ டேட்டுக்கு போகிற ஐடியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் சரி எனக்கு நைட்டோ ஒரு வேலை இருக்கு அதனால நீ குழந்தைங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன எங்கே போகிறேன் யாரை பார்க்க போகிறேன் அப்படியெல்லாம் கேட்கும்போது நான் ஆஃபீஸ் வேலையாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே கிளம்புறாங்க. ஆனால் கிளாரி தான் ஹீரோயினை கூப்பிட்டு போயிருப்பா போல. அங்கே ஆப்போசிட்டில் வந்திருக்காள் ஹீரோயின் கிட்ட இந்தாங்க இன்னும் கொஞ்சம் குடிங்கன்னு ஊற்றி கொடுத்துட்டே இருக்கா. அப்படியே அதில் ட்ரக் வேற கலந்துருப்பா அப்படி போல. அதனால ஹீரோயினுக்கு சம மயக்கமாயிருது. ஹீரோயினும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு கிளம்புறாங்க. ஆனால் அந்த ஆள் விடுற மாதிரி தெரியல. கடைசியில் அவனை அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஹீரோவுமே அந்த குழந்தைங்க கூட நல்லா மிங்கலாகி விளையாடிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு சமைக்கலாம் தெரியல. சரி ஹீரோயின் எப்போ தான் வருவான்னு ஃபோன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க, மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல. இதனால ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு குழந்தைங்கள பார்த்துக்க சொல்லிட்டு நேராக ஹீரோவுமே ஹீரோயினை தேடி கிளம்பிட்டாரு. கிளாரியுமே இப்போதான் வந்து எங்கடா ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறா. அவள் ட்ரக்கை குடிச்சிட்டாங்கிற விஷயம் தெரியுது, வேணும்னே தான் பண்ணியிருப்பா போல. ஆனால் இப்போ அவள் தான் போதையில் இருக்காளே என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஹீரோயினை தேடி போறா. ஆனால் ஹீரோவுமே கரெக்டாக ஹீரோயின் இருக்க இடத்துக்கு தேடி வந்துடுறாங்க. கடைசியில் பார்த்தா ட்ரக் குடிச்சிருக்கனால ஹீரோவும் ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டும் ஒன்றா இருக்க மாதிரி ஆயிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் இந்த விஷயத்த பெருசாகவே எடுத்துக்கல. சரி குழந்தைங்க வந்துருவாங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ என்ன நீ இந்த விஷயத்த பெருசாகவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நான் தெரியாமல் ட்ரக் குடிச்சிட்டேன் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு தான் என்ன பேசுறதுனே தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சிருது ஓகே ஹீரோயின் ஹீரோ கூட தான் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அதனால அவங்க ஒரு சின்ன கன்னை வச்சுட்டு ஹீரோயினா குவெஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினுக்கும் இப்போ ஹீரோவை பிடிச்சிருச்சு போல. அதனால அவங்களுமே சரி என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஆஃபீஸ்க்கு போன உடனே ஹீரோயின் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிருந்தேன் அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ண சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்
ஹீரோயினுமே நேராக கிளாரியை பார்க்கறதுக்கு தான் போகிறாங்க. ஆனால் கிளாரி எனக்கு எந்த விஷயமே தெரியாது, நான் ட்ரக்கை கலந்தேன்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை தான் திருப்பி குவெஸ்டின் பண்ணுறா. ஆனால் ஹீரோயின் நீ ரொம்ப நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே தண்ணி எடுத்து ஊற்றிடுறாங்க. அதே மாதிரி தான் கிளாரியும் பண்ணுறான். ஆனால் டக்குனாங்க ஹீரோவும் வந்துடுறாரு. ஹீரோவும் நேராக கிளாரி கிட்ட நீ ஃபஸ்ட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்ல அவள் விட்டா அழுகவே ஆரம்பிச்சிடுறா. என்ன நான் பண்ணாத தப்புக்கு இவன் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஆர்கியூ பண்ணுறா. ஆனால் ஹீரோயின் செம கோவத்தில் ஹீரோ கிட்ட உங்கள் பர்சனல் விஷயத்த நீங்கள் வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் என்கிட்ட கொண்டு வராதிங்க அப்படின்னு கிளாரி ஹீரோ 2 பேரையுமே திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் ஹீரோ செம கடுப்பாயிடுறாரு. நேராக கிளாரி கிட்ட போய் உனக்கும் எனக்கும் 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, பட் இன்னைக்கோட எல்லாமே முடிஞ்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் என் விஷயத்தில் தலையிடுற வேலையும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயினும் அவங்க குழந்தைங்களும் பிளே ஸ்டேஷன் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரடி மாதிரி வேஷம் போட்டு ஒருத்தன் வரான். ஒரு ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அதை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு பால் எடுக்கிறாங்க. அப்போது ஹீரோயினும் சரி இதுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்கும்போது இந்த பால் எடுத்திங்கன்னா என்னோட ஃபேஸை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ஃபேஸை காமிக்கிறான். அவனும் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கான். இதனால் அந்த குழந்தைங்களும் அழகாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தோணுது, ஏதோ ஸ்கேம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவனும் இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய பொம்மையை அந்த குழந்தைங்கிட்டையும் கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க பார்க்குற பார்வையிலேயே இவங்க ஏதோ ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதனால ஹீரோயினும் அந்த குழந்தைங்கிட்ட இருந்து பொம்மையை வாங்கிட்டு இவங்கெல்லாம் பார்க்க ஸ்கேமர்ஸ் மாதிரி இருக்காங்க, வேண்டாம் அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் வந்தது லியூஷியஸ் தான். ஸோ அவனும் புரிஞ்சுக்கிறான். அப்போது ஹீரோயினுக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோவும் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கீயை தொலைச்சிருப்பாரு. அதை ஹீரோயின் தான் கொண்டு போய் லியூஷியஸ் கிட்டேயே கொடுத்துருப்பாங்க. பட் அதை பற்றி இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க போல. ஹீரோக்கு ஹீரோயின் தான் கொண்டு போய் கொடுத்தாங்கிற விஷயம்லாம் தெரியாது. அதனால் அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் அவரோட அசிஸ்டண்ட்டும் வந்து சொல்கிறாங்க சாரா ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க தான் அதை திட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ சைனாவில் தான் இருக்காங்க, இன்னும் சரியான லொக்கேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் சரி அதை பற்றி கண்டினியூஸாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் அவங்க வீட்டு கார்டன் சைடு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோ குழந்தைங்களுக்கு சாக்லேட்டு கேக்குன்னெலாம் வாங்கிட்டு வராரு. அவர் ஜாலியாக வந்து ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. அப்போ தான் ஹீரோயினும் கேட்குறாங்க நீ என்ன உன் வீடு மாதிரி இங்கே அடிக்கடி வந்துட்டுருக்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஹீரோவும் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் அப்போ தான் சொல்கிறாங்க நீ குழந்தைங்கிட்டையும் ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிற, ஒரு வேளை நீ அவங்களோட அப்பாவாக இருந்தால் கண்டிப்பாக நீ அவங்கள நல்லா பார்த்துப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் உன்னால் ஏகப்பட்ட தொல்லை இருக்க மாதிரி தெரிஞ்சுது, பட் இப்போ அப்படி தெரில, நீ எனக்கு நிறையா விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன ஓவர் ஃபார்ம்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்களும் அப்படியே விளையாடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினும் சரிவா ட்ரிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேரும் நல்லாவே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ குடிக்கிறது ஓவராக போனதுனால கடைசியில் கிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் கரெக்டாக குழந்தைங்களுமே வந்துடுறாங்க. இதனால ஹீரோயினும் தட்டு மாதிரி அப்படியே அங்கேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க 2ம் தெளிவாக இருக்குதுங்க. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. ஆனால் ஹீரோயின் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை சமாளிச்சுட்டு இருக்காங்க. லியூஷியஸை தேடி கிளாரியுமே போயிருக்கா. அப்போதான் நம்மளுக்கு விஷயமே தெரியுது. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணதுனால அவங்கள கீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருந்தாலும் அவங்க பொய்யான கீயை தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தா கிளாரி தான் உண்மையானதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பா. ஏன்னா அவளுக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த லியூஷியஸ்க்குமே ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த விஷயத்தை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கா. உனக்கு என்ன இருந்தாலும் உண்மையான சாவியை நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன், அதுவும் இல்லாமல் நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ இவ திரும்ப வந்துட்டா, மறுபடியும் என் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கும் அவ்வளோதானே இஷ்டம், சீக்கிரமாக அவளை எப்படியாச்சும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு டீல் பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்த்தியா சும்மா இருக்கிற மாதிரியே தெரியல. அவள் திரும்ப ஹீரோயின் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள நைட் டைமு நிறைய ஷிப்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்ருக்கா. நைட்டு 10 மணி ஆகியுமே ஹீரோயினை காணோம். அது மட்டும் இல்லாமல் அவள் ஏதோ கடலில் இருக்கிற இடத்துக்கு போகிறேன்லாம் சொல்லியிருந்தா. அவளுக்கு தான் தண்ணினா பயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே ஹீரோயினை தேடி வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா ஆழ்த்தியாக நிறைய அடியாட்களை கூப்பிட்டுட்டு உன்னை சீக்கிரமே இங்கே இருக்க மீனுக்கெல்லாம் இறையாக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருக்கா. ஹீரோயினும் பயக்க தான் செய்கிறாங்க. ஆனால் திடீர்னு அவங்க என்ன நினச்சாங்களோ தெரில, அங்கே இருக்கவங்க கிட்ட இந்தாங்க என் பேக்கை கொஞ்சம் நேரம் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்த்தியாக முன்னாடி கொஞ்சம் முடி விட்டுருப்பா. அது வந்து ஃபேக் போல், அது சட்டுன்னு பிடுங்கிடுறாங்க. ஆழ்த்தியாக பேருக்கு தான் வில்லி மாதிரி நடந்துக்கிறான். ஆனால் சின்ன பிள்ளை தான் போல். அவள் அந்த முடிய பிடுங்கின உடனே செமையாக அழுக ஆரம்பிச்சிட்றான். அங்கே இருக்கவங்கெல்லாம் அது ஃபேக்குன்னே தெரியாமல் இவ ஏதோ மந்திரவாதி மாதிரி அவங்கெல்லாம் பயந்து ஓடிடுறாங்க. ஹீரோயினும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் ஆழ்த்தியாக தான் அழுதுட்ருக்கா. ஹீரோவுமே நேராக வந்து ஹீரோயின் கிட்ட செலினா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்னாச்சு, உனக்கு தான் தண்ணினா பயம் இல்லை, நைட் நேரம் எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் செமையாக பயந்து போய் கத்திட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் செம கடுப்பாயிடுறாங்க. நான் தான் ஒஃபேலியான்னு சொல்கிறேன்ல, நீங்கள் இன்னுமே செலினான்னு நினச்சி தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா, அப்போ நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செமையாக
கடுப்பாகி ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ ரொம்பவுமே ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் ஹீரோயின் கிட்ட சரி வாங்க வண்டியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருக்கிற கடுப்பில் ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்டேயுமே நீயும் தான் இனிமேல் என் கண்ணு முன்னாடியே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் திட்டிட்டு அவங்க படுக்க அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் கிளாரியுமே நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. கிளாரி ஒரு பக்கம் செமையாக கடுப்பில் இருக்கா. ஹீரோயின் அவ்வளோ தடவை சொல்கிறா அவள் தான் சரினா கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் இவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. அவள் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவ புலம்பி தள்ளிட்டு இருக்கா. ஹீரோக்குமே ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. அதனால தாய்லாண்டை ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வரலாம், நம்மளுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கா இல்லை சரினா அவள் தான் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் கிளம்புறாரு. ஹீரோயின் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க போல, அதை கிளாரி கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கிளாரி ஹீரோயினை கூப்பிட்டு அதை திரும்ப பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் நீ என்ன பழிவாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கிளாரி உன் ப்ராஜெக்ட் சரியில்லை அதனால நீ இதை திரும்ப பண்ணு, அது மட்டும் இல்லாமல் நீ ஃபஸ்ட்டு ஹீரோவை விட்டு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கூடவே அதை சொல்றதுக்கு நீ யாரு, ஃபஸ்ட்டு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கிளாரியுமே ஹீரோயின் கிட்ட அவன் உன்ன செலினான்னு நினச்சி தான் பேசிட்டு இருக்கான், சப்போஸ் நீ இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக உன்னை விட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும் என்னை வச்சு செலினான்னு நினச்சி பேசிட்டு இருக்கான், பட் நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு ஹீரோயினும் நான் ஃபஸ்ட்டு ஏன் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினும் ஆஃபீஸை முடிச்சு வெளியே கிளம்பும் போது சமமலையாக இருக்குது. கரெக்டாக லூஷியஸ் தான் வரான். அவனும் வந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அப்போ தான் தெரியுது நீங்கள் தானே அந்த கரடி வேஷம் போட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் கேமிங் கம்பெனியும் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் உங்கள் கம்பெனி கூடயும் ஜாயினில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினும் சரி சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் லூஷியஸ் நீங்கள் வேணால் என் கூட வாங்க உடனே விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல லூஷியஸும் சரி இருந்தாங்க இந்த கொடையை வச்சு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கொடையை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினும் வீட்டுக்கு போகும்போது ஹீரோவோட வீட்டை தாண்டி போகிறதுனால அவர் வீட்டை பார்த்துட்டே தான் போகிறாங்க. ஆனால் ஹீரோ தான் தாய்லாந்து போயிருக்காரு. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. இதனால அவங்களும் போக வரலாம் ஹீரோவோட வீட்டை பார்த்துட்டு தான் போகிறாங்க. அவங்களும் ஹீரோவை மிஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ என்னதான் ஒரு பக்கம் ஹீரோயினை பற்றி யோசிக்க போயிருந்தாலும் சாரா ஆர்கனைசேஷனோட லீடரை தேடி தான் போயிருப்பாரு. அப்படியே ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் நீங்கள் என்ன தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கெல்லாம் இந்த மாதிரி 2 குழந்தைங்க கிடச்சா நல்லா சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ இன்னுமே ஏதோ யோசிச்சுட்டே தான் இருக்காரு. அப்போ கரெக்டாக வாய்ஸ் மெசேஜில் அந்த குழந்தைங்கிட்டையும் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தைங்களுமே நாங்களுமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க, நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்கன்னு அவங்களுமே உங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மெசேஜ் கரெக்டாக ஹீரோக்கு ரிசீவ் ஆன உடனே ஹீரோ உடனே அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம உடனே ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சில மீட்டிங்ஸ் எல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் கேட்க அதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணிடு இல்லைனா வேற நாளுக்கு மாற்றி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஹீரோவும் நேராக ஹீரோயினை பக்கம் தான் போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் கதவே திறக்கல. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த குழந்தைங்களும் வெளில வராங்க. அம்மா அவங்க மேலே ரொம்ப கோவமாக இருக்கனால கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குடுகுடுன்னு உள்ள ஓடிடுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுக்கு சிரிப்பாக தான் இருக்குது. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு தாய்லாண்ட்லேருந்து வந்தது இந்த திட்டம் வாங்குறதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கடைசியில் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவங்க ரூமில் உட்காந்து ஏதோ புக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோவும் உள்ள நுழைஞ்சிட்றாரு. ஹீரோயின் செம கடுப்பாகிறாங்க, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோவும் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் கேட்குற மாதிரி தெரில. அப்போ கரெக்டாக அவர் லியூஷியஸ் கொடுத்தா அந்த கொடையும் பார்த்துடுறாரு. இதை யார் உனக்கு கொடுத்தா, யார் கொடுத்தாலும் எந்த பொருளை கொடுத்தாலும் வாங்கிக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஜலஸில் கத்திட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் ஆல்ரெடி கோவத்தில் இருக்கிறனால வேணும்னே ஹீரோ கிட்ட கடுப்பேற்றணும்னு சொல்லிட்டு ஆமாம் இது அந்த மிஸ்டர் எக்ஸ் தான் கொடுத்தாங்க, அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தார் தெரியுமா, எவ்வளோ டால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புகழ்ந்து பேச ஹீரோவுமே என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனாலும் ஹீரோ இன்னும் கொஞ்ச நேரம் கெஞ்சணுங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனாலும் அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. என்ன அவன் மட்டும்தான் கோவப்படுவானா, நானும் தான் கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோயினோட குழந்தைங்கள பார்க்க ஹீரோவோட அம்மாவுமே மறைஞ்சிட்டுன்னு போகிறாங்க. கரெக்டாக அந்த பையனும் அதை பார்த்துட்றான். யார் நீங்கள் சீக்கிரம் வெளியே வரலினா நான் கண்டிப்பாக போலீஸை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அம்மாவுமே வெளில வராங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி இவங்க ஹீரோவோட அம்மான்னு தெரியும் போல. அதனால ஹீரோவோட அம்மாவுமே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினோட பையன் நீங்கள் 5 மில்லியன் கொடுத்தாலும் எங்கள் அப்பாவை நான் விட்டு தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அந்த சின்ன பாப்பா ஒருவேளை 10 மில்லியன் கொடுத்தீங்கன்னா வேணா விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவோட அம்மாவுக்கு ஹீரோயின் கூட சேர்றது ஓகே
ஓகே தான் போல. ஸோ இதை பற்றி தான் பேச வந்திருக்காங்க. இதை கேட்டோன்னா அந்த குழந்தைங்களும் சந்தோஷமாயிடுறாங்க. ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு தான் இன்னும் என்னோட பையனை கொஞ்சம் பிடிக்கல போல, அதனால எப்படியாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி அவங்க 2 பேரை கோத்து விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மாவும் நேராக ஹீரோவை பார்க்க தான் போகிறாங்க. கதவை தட்டாமையும் உள்ள போயிடுறாங்க. அதனால ஹீரோவும் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க, அம்மா நீங்கள் என்னதான் என்னோட அம்மாவாக இருந்தாலும் கதவை தட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அம்மா அதுக்கெல்லாம் கேப் கொடுக்கல. ஹீரோவோட சின்ன வயசு ஃபோட்டோவையும் ஹீரோயினோட பையன் ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நீ அவங்களோட ஸ்டெப் ஃபாதராக இருக்கிறதுக்கு ஆப்டான ஆள் தான், அதனால் நீ சீக்கிரமாக ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ எந்த ஸ்டெப்புமே எடுத்து வைக்கலன்னா நான் எப்போ தான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுலாம் செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரி சரி நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் இன்னும் சமாதானமே ஆகலை. இதனால் ஹீரோவும் சரி ஹீரோயினை வேலை செய்கிற இடத்துலையே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஈவினிங் பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் இன்னுமே மூஞ்ச காட்டிட்டு தான் இருக்காங்க. உங்க கூடலாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பிடிச்சி வழுக்க டைமே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ தான் தெரியுது பிரேக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டு. கடைசியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுமே ஆயிடுது. ஆனாலும் அது சின்ன ஆக்சிடென்ட்டுங்கனால எப்படியோ தப்பிச்சு வேற வண்டியில் இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அப்போதான் ஹீரோவும் சொல்கிறாரு, நீ இனிமேல் தனியாக எங்கேயும் போகாத, அது மட்டும் இல்லாமல் கேர்ஃபுல்லாக இரு, எதுனாலும் இனிமேல் நான் கூட இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் என்னால் உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஓப்பனாக ப்ரொப்போஸே பண்ணிடுறாரு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் உன் குழந்தைங்களே நீ நானே பார்த்துக்கிறேன், இனிமேல் அவங்க நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் இப்போதான் ஏதோ சின்ன பிள்ளை டக்குன்னு கிஸ் பண்ண மாதிரி அப்படியே மனசெல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் விட்டு அங்கேருந்து அப்படியே ஷை ஆகி குழந்தை மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு லைட்டாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அவங்க அம்மா நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க. அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மூஞ்சியை திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் கரெக்டாக ஹீரோயினும் வராங்க. ஹீரோயின் கிட்டயும் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரில. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயினோட குழந்தைங்களும் வராங்க. ஆனால் அவங்க நேராக போய் ஹீரோவோட அம்மா கிட்ட நல்லா பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னே நீங்கள்லாம் எப்போ இன்ட்ரோ ஆகிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஆல்ரெடி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல ஹீரோயினும் இப்போ என்ன அம்மா கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைங்க ஜாலியாக தான் பேசிட்டு இருக்குங்க. ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட அப்படியே சைடு கேப்ல அந்த குழந்தைங்கள ஷாப்பிங் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அம்மாவும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி நான் போய் குழந்தைங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் மட்டும்தான் ஒன்னா இருக்காங்க. 2 பேரும் அப்படியே பார்வையிலேயே கிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஒரே ஷையா இருக்கு. இதனால சரி நான் குழந்தைங்கள போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் ஹீரோக்கு தான் அப்படியே ஒரே வெக்கமா வந்துட்டு இருக்குது. ஹீரோவும் எப்படியோ அவரோட அசிஸ்டன்ட் மூலியமா பிரேக் கட்டான விஷயத்த கிளாரி தான் பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால கிளாரியை கூப்பிட்டு இனிமேல் நீ எம்கே கம்பெனிக்கே வரக்கூடாது, முடிஞ்சா வேற பிரான்ச் கூட மாறிக்கோ, ஆனால் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. அவளுமே சொல்றா நான் ஹீரோயின் கூட நீ சேரக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ண அப்படின்னு. ஆனால் ஹீரோ செம கடுப்பாகிறாரு. நீ எந்த லெவலுக்கு போயிருக்க, இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளை அமுச்சு விட்டுறாங்க. கிளாரியும் கடுப்பில் அங்கிருந்து கிளம்பிடுறா. ஆனால் அவன் நேராக லியூஷியஸை பார்க்கறதுக்கு தான் போறா. லியூஷியஸும் குடிச்சிட்டு கிளாரிக்கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி வரான். ஆனால் டக்குன்னு பார்த்தா கிளாரியோட கழுத்தையே நெரிச்சு உனக்கு நல்லாவே தெரியும் நான் ஹீரோயினை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, இனிமேல் அவள் பக்கம் ஏதாச்சும் தேவையில்லாத வேலை பண்ணினா கண்டிப்பா அடுத்த டெட் பாடி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஹீரோயினுக்கு வேண்டி கிளாரியை மிரட்டி தான் அனுப்புகிறான். ஹீரோவோட அம்மாவுமே ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போய் வேற லெவலில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. கோல்டு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை தங்கத்திலேயே அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினே இது கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவோட அம்மா அப்படியெல்லாம் கிடையாது, நான்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை நகை போட்டிருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அங்கே இருக்க தங்கத்தில் இருக்கிற குதிரை புறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ நல்லா தான் இருக்காரு. ஆனாலும் வேணும்னே ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை, நீ கொஞ்சம் என்ன பார்க்க வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி உடம்பு சரியில்லை போல அப்படின்னு நினைச்சிட்டு போனா ஹீரோ நல்லா தான் இருக்காரு. ஆனா அவரு நடிச்சுக்கிட்டே என்னால கண்ணை கூட திறக்க முடியல, எனக்கு ஹார்ட் எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையா நடிச்சிட்டு இருக்காரு. இதை ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிறாங்க. சரி இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோவுமே கிஸ் வேணுங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே சரி கொடுக்குறேன் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு குதிரை பொம்மை இருக்கும், அதை வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்னது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினும் இன்னும் நீங்க நிறைய ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இப்பதான் நம்ம 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல, நம்ம 2 பேர் லவ் பண்றோன்னு ஆயிடுச்சு, ஆல்ரெடி நம்மளுக்கு குழந்தைங்க இருக்கு, அதனால நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இல்ல இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாது, இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவுமே சரி இது இன்னும் பத்தல போல, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க குழந்தைங்களுக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, அதனால நான் வரக்கு லேட் ஆகும், நீங்க 2 பேரும் சமத்தா இருங்க அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த பிஸ்னஸ் மீட்டிங் லியூஷியஸ் கூட தான் போல. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியல. அவன் ஆல்ரெடி ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸும் பண்ணியிருப்பான் போல. அதனால ஹீரோயினுமே நிஜமாலுமே இந்த பிஸ்னஸ் மீட்டிங் உங்க கூட தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவனும் இல்லை நம்ம 2 பேரும் இப்போ டின்னர் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. சரிவா டின்னர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்புறாங்க. ஆனால் அவங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இடத்துக்கு தான் போயிருக்காங்க. இதனால லியூஷியஸ்மே என்னாச்சு ஒரு நல்ல பெரிய ஹோட்டல் போலான்னா நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே லைஃப்ல ஒரே இடத்துக்கு போயிட்டு இருக்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா குழந்தைங்க கூட ஹீரோ தான் இருப்பார் போல. ஸோ அந்த குழந்தைங்களுமே என்னாச்சு இவ்வளோ நாள் ஆகியுமே இன்னுமே நீங்கள் அம்மாவை லவ் பண்ண வைக்கவே முடியல, உங்களுக்கு இன்னுமே ட்ரைனிங் பத்தல போல, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் அம்மாவை பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டர் எக்ஸ் யாருன்னு கேட்குறாங்க. இப்போதான் அந்த குழந்தைங்களுமே சொல்கிறாங்க மிஸ்டர் எக்ஸ் வந்து ஹீரோயினோட பையன் தான் சொல்லிட்டு. இதனால ஹீரோவும் அப்போ கோடிங்கில் நீ நிஜமாலுமே அவ்வளோ டேலண்டடான பர்சனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுமே ஆமாம் ஒருவேளை அது என்னோட அப்பா ஜீனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் அவர் எவ்வளோ டேலண்டடான பர்சனாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் அவரை ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் 2 பேருமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அப்படியே கண்கலங்கி போறாரு. எதனால அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா என் அப்பா என்ன சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாரு, அம்மாவை பற்றியும் கவலைப்படல எங்களை பற்றியும் கவலைப்படல, அதானே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துனாங்க, அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் அம்மாவை ரொம்பவுமே நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அம்மா கிளம்பி இன்னுமே வரல, அதனால நீங்க போய் ஃபர்ஸ்ட் அம்மாவை தேடுங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்க ஹீரோவுமே நீங்க 2 பேருமே என்னை விட ரொம்ப ஸ்மார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நேராக ஹீரோயினை தேடி போறாங்க. லியூஷியஸ்மே ஹீரோயின் கிட்ட உனக்கு எதனால ஹீரோவை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் அவனை ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு, பட் நாளாக எனக்கு என்ன அறியாமையே எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவராக வைக்கப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லியூஷியஸ்க்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. அப்போ கரெக்டாக ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி எங்கே தான் இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவோட கால் வந்தோன்னா பார்த்தியா இவன் அதுக்குள்ளே எனக்கு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செம சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்டையும் சரி முடிஞ்சா எனக்கு கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ கரெக்டாக அங்கே தான் இருக்காரு. ஸோ அவருமே ஈஸியாக நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி வந்துட்டு லியூஷியஸை பார்த்தோன்னா கடுப்பாகிறாரு. நீ எதுக்கு அடிக்கடி இங்கே வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியும் கேட்டுட்டு இருக்காங்க. உன்னை அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லியூஷியஸ் கிட்டையும் கேட்கும்போது ஆமாம் நான் ஹீரோயினா ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போதான் மிஸ்டர் எக்ஸை சால்வ் பண்ணிட்டு வந்தா அடுத்து நீயா அப்படின்னு ஹீரோவும் கடுப்பாகி ஹீரோயினா அங்கிருந்து கூட்டிட்டு போய் நேராக ப்ரப்போஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயினுக்கும் ஒரே எமோஷனல் மூமெண்ட் ஆயிடுது. ஹீரோயினும் லைட்டாக யோசிச்சாலும் எனக்கு ஒன்றா ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ப்ரப்போசலையும் அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவையுமே எடுத்துடுறாங்க. இப்போதான் இந்த விஷயம் லியூஷியஸ்க்கு தெரியுது. அவன் செம கடுப்புல அங்கே இருக்க கிளாஸ் எல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்கான். கல்யாணம் பண்ண வேண்டிய டேட்டுமே வருது. ஹீரோயினும் என்னடா இது நம்ம தான் வெட்டிங் கேர்ள் ஆனால் நம்மளை பார்க்கறதுக்கு யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கதவை திறந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோவும் வராங்க. ஆனால் கொஞ்சம் பிஹேவ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக உள்ள இருக்காங்க. ஹீரோவும் வந்துட்டு நான் ஒன்றா பார்க்கணும் கதவை திற அப்படின்னு சொல்லும் போது முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்க்க முடியாது, ஆமாம் நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் எதுக்காக வந்து கதவை திறக்க சொல்றீங்க அப்படின்லாம் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் கரெக்டாக ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்காமா, அதனால நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட ஹீரோவும் சரின்னு கிளம்பிடுறாங்க. ஆனால் ஹீரோ எனக்கு தான் பல்ப் ஆயிடுது, என்ன இவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. இப்போ கல்யாணம் ஆக வேண்டிய டைமும் வருது. ஸோ ஹீரோயினும் ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு செம அழகா ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோவை நெருங்கி வரும்போது இந்த லியூஷியஸும் வந்துடுறான். அவன் பாட்டுக்கு கிளாப் தட்டிட்டு நான் சரியான டைம்ல தான் வந்திருக்கேன் போல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ செம கடுப்பாகிறாரு. உன்னை யார் இங்கே வர சொன்னா, சப்போஸ் நீ இந்த மேரேஜ் ஈவெண்ட்டை அட்டன் பண்ண வந்திருந்தீங்கன்னா அவளுக்கு சீட்டில் வந்து உட்காரு, இல்லை வேற ஏதாவது இன்டென்ஷனோட வந்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் நேராக ஹீரோயின் காதுகிட்ட போய் உன் பையனை நான் கடத்திட்டேன், ஒழுங்கா என் கூட தனியா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி நடுங்கி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லியூஷியஸ் பண்ணுற விஷயம்லாம் பார்த்து அவங்களுக்கு பழைய விஷயங்களும் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஹீரோவும் உடனே ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவசரமா அங்கிருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் வந்து சொல்றான் இந்த மாதிரி பையனை காணோம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அவசரமா பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் லியூஷியஸை தனியாக மீட் பண்ண போகிறாங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை, என் பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாங்க. ஆனால் அவன் சில அடியாட்களை அனுப்பிச்சு விட்டு ஃபர்ஸ்டே இவன் கூட எல்லாம் சண்டை போட்டு வின் பண்ணு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்ல ஹீரோயினும் அவங்க கூட எல்லாம் செமையாக ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் லியூஷியஸ் கூட ஃபைட் பண்ணணும்னு சொல்லும் போது லியூஷியஸ் ஹீரோயினை விட ஸ்ட்ரென்த்தனாக இருக்கான், அதனால அவங்க கூட ஃபைட் பண்ண முடியல. என்ன நீ என்னவே அடிச்சு போட்டுடலான்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஹீரோயினை தள்ளி விட்டுறான். ஆனால் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவங்க மயக்கம் போட்டுமே விழுந்துடுறாங்க. லியூஷியஸும்
லியூஷியஸும் அவனோட இடத்துக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயினும் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா என் பையன் எங்க அப்படின்னு சொல்லி தான் கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அவரோட வீட்டுக்கு போய் பார்த்துருப்பாரு. அங்கதான் அந்த குட்டி பையனும் இருந்திருப்பான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவும் அமைதியாகிறாரு. லியூஷியஸும் ஹீரோயின் கிட்ட எனக்கு உன் பையன் மேலலாம் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, எனக்கு நீ வேணும், 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அவங்களுக்கும் இப்போ எல்லா விஷயமே ஞாபகம் வந்துடுது. அவங்க ஆனால் சொல்கிறாங்க, நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஹீரோவை தான் லவ் பண்ணேன், ஸோ நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்துல எல்லாம் தலையிட்டு இருக்காத, உனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது, நீ எதுக்காக தேவையில்லாமல் இந்த விஷயத்துக்குள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அவன் செம கடுப்பாகிறான். அங்கே இருக்க பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிருவான் போல. கடைசியில் ஹீரோயினையுமே அடிச்சிடுறான். ஆனாலும் டக்குன்னு ஹீரோயினை சமாதானப்படுத்தி நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு, எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, எனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே நேராக ஹீரோவை பார்க்க தான் போகிறாங்க. அப்போ ஹீரோவுமே இந்த கல்யாணம் நம்ம பிளான் பண்ணபடி போல, அதனால என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், இன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல எனக்கு என்னோட பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவை ஒரு மிஷனுக்கு வேண்டிதான் லவ் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோவுமே கடுப்பாகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டர்லிங் தான் ஹீரோயினுக்கு பிறந்த பையன், பெல்லாவை வந்து இவங்க தத்தெடுத்திருப்பாங்க போல, இந்த விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா ஹீரோனால 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் அவங்கள ஏமாத்திருக்காங்கிற விஷயத்த நம்பவே முடியல. இதனால அவரு ரொம்பவுமே கடுப்பாகிறாரு. ஹீரோயினும் எவ்வளவோ சாரி சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ நான் இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் சேடாக இருக்கிறத பார்த்துட்டு உடனே அந்த குழந்தைங்களும் வந்து அம்மா நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக அழுகுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்குமே இப்போ தானே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, அதனால அவங்களுமே செமையாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா லியூஷியா சும்மா இருக்க மாதிரி தெரில. ஹீரோ மேலே இருக்க கடுப்பில் அவனோட ஸ்டாக்கெல்லாம் குறைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான விஷயம்லாம் பண்ணி அவனை ஏதோ போலீஸில் மாட்டி விட ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல. ஆனால் இந்த விஷயத்த ஹீரோ ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அதில் தானே எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. ஒருவேளை அதுக்கும் கிளாரிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியும் விசாரிக்க சொல்கிறாங்க. ஹீரோவோட அம்மாவுமே ஹீரோ கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க. உங்கள் 2 பேத்துக்குள்ள ஏதாவது சின்ன பிரச்சனையாக தானே இருக்கும், அதை சீக்கிரமாக சரி பண்ணிக்கோங்க, இப்படி சண்டை போட்டுட்டே இருக்காதீங்கன்ட்டு. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரில. ஹீரோவோட அம்மாவுமே வேணும்னே ஹீரோயினுக்கு காலிலேருந்து உடம்பு சரியில்லை, அவள் மயக்கம் போட்டே விழுதுட்டா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ பதறி போறாரு. என்னாச்சு, இப்போ நல்லா இருக்காளா, இப்போ அவ எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவோட அம்மா நான் இப்போ சும்மா தான் சொன்னேன், உனக்கு தான் அவன் மேலே அக்கறை இருக்குல்ல, அப்போ ஒழுங்கா போய் அவளை பார்த்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இதனால ஹீரோவோட அம்மாவுமே எப்படிதான் இவ்வளோ அடம் பிடிக்கிற பையனை நான் பெத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவோட பையனுக்கு பர்த்டேவுமே வருது. ஹீரோயின் அவங்க குழந்தைங்க மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. குழந்தைங்களுமே பாவமாக முஞ்ச வச்சுட்டு அப்பா வரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோவுமே அங்கே வந்துடுறாரு. நான் தான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, அப்புறம் எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பர்த்டேக்கு ரெடி பண்ணி எல்லா பர்த்டே சாங்கும் பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் சேடாகவே தான் இருக்காங்க. ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசல. அப்போதான் அந்த குழந்தைங்களும் ஏன் இப்படி பெரியவங்கெல்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, அப்பாவுக்கு உங்களை விட்டுட்டு போக மனசு கிடையாது, அதனால ஒரு பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அம்மா கவலையாக தான் இருக்காங்க, ஆனாலும் ஹாப்பியாக இருக்க மாதிரி நடிக்கிறாங்க, ஏன் 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 2 குழந்தைங்களுமே பர்த்டே விஷ் வேண்டும் போது ஹீரோயின் ஒன்னா இருக்கணும் தான் வேண்டியிருப்பாங்க. இதனால ஹீரோக்கு இன்னுமே முழு மனசு ஆகலினாலும் நானும் அம்மாவும் ஒன்னா இல்லைனாலும் எப்பவுமே நம்ம தான் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோயின் தனியா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் வந்து நான் 2 நாள்ல இங்கிருந்து கிளம்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அழுகத்தான் வருது. ஆனா ஹீரோ கிட்ட என்னால நீ காதலை பத்தி நம்பாம இருந்துராத, நீ இதுக்கப்புறமா ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இந்த விஷயத்த யார் வேணா என்கிட்ட சொல்லலாம், ஆனா நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதனால ஹீரோயினுக்கும் கஷ்டமா இருக்கு. ஹீரோக்கும் அவரோட அசிஸ்டன்ட் மூலியமா கிளாரிதா ஹீரோயினோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணங்கிற விஷயம் தெரியுது. இதனால அதை பத்தி போலீஸ் கிட்டயுமே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம லியூஷியஸ் ஹீரோக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்றத பார்த்துட்டு ஹீரோவுமே அதுக்கு தகுந்த மாதிரி லியூஷியஸ்க்கு பதிலடி கொடுத்துருப்பாரு. இப்ப லியூஷியஸோட எல்லாரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்துட்டு இருக்காங்க. இதனால அவரோட அசிஸ்டன்ட்டுமே சீக்கிரமா நம்ம இங்கிருந்து கிளம்பி ஆகணும், இல்லைன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லியூஷியஸ் ஆல்ரெடி அவனும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ண போற மாதிரி ஒரு போட்டோ வரைஞ்சிட்டு இருந்திருப்பான். அதையே போட்டு கிறுக்கிட்டு இருக்கான். நான் சீக்கிரமா இங்கிருந்து கிளம்புறக்குள்ள இவளை கல்யாணம் பண்ணிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோயினையுமே கடத்திடுறான். ஆனா ஹீரோக்கு இன்னுமே இந்த விஷயம் தெரியல. அவரு ஹீரோயினுக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்பதான்
தான் அவரோட அசிஸ்டண்ட்டும் வந்து நீங்கள் எதுக்காக இப்படி சேடாக சுற்றிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை நீயே கூப்பிடு அப்படின்னு சொல்ல அசிஸ்டண்ட்டும் கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் கால் போகல. கடைசியில் தான் ஹீரோவும் கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு ஏதோ தப்பாக போடுற மாதிரி தெரியுது. அதனால இல்லை ஏதோ தப்பாக இருக்குது, சீக்கிரமாக போய் ஹீரோயினை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா லியூஷியஸ் ஹீரோயினை கடத்திட்டு போய் அவங்க இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நெயில் பாலிஷ் எல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினும் கண் முழிக்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது லியூஷியஸும் நீ தானே சொன்ன எனக்கு லவ் பண்ண தெரிலன்ட்டு, நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரேன், நான் சீக்கிரமாகவே நல்லா காதலிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் ரொம்பவுமே ஸ்டபனாக இருக்காங்க. எனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் என்னன்னா சைக்கோ மாதிரி ஹீரோயினை அடிக்கவே ஆரம்பிச்சிடறான். நீ எதுக்காக அவன் சொல்லிட்டு இருக்க, நான் தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்ல, அவனை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு செமையா சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருக்கான். சொல்லு இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா ஹீரோவுமே கண்டுபிடிச்சு ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினும் அங்கிருந்து தப்பிச்சு அவசரமா ஹீரோவை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா நீ எனக்கு இல்லைன்னா அவனுக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி லியூஷியஸ் பாட்டுக்கு டக்குன்னு ஹீரோயினையே சுட்டுறான். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயினும் அப்படியே கண்ணை மூடுற மாதிரி போறாங்க. ஹீரோவும் நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுதுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம லியூஷியஸ் பண்ண தப்பெல்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போலீஸ்மே வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்படியே 3 மாசம் ஆகுது. ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்க. 3 மாசம் கழிச்சு தான் ஹீரோயினுமே கண் முழிக்கிறாங்க. ஹீரோவுமே சேடா இருக்கும்போது கரெக்டா அந்த குழந்தைங்க தான் வந்து அம்மா கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. குழந்தைங்களுமே செமையா அழுக ஆரம்பிச்சு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லா விஷயமுமே சரியாயிடுச்சு. ஹீரோவுமே ஹீரோயினை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. இதனால அவங்க 2 பேரும் செம ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ட்ரிப் போறது பிக்னிக் போறதுன்னு சொல்லிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்ல ஒரு ஹாப்பி எண்டிங்கோட தான் இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ஒரு மாதிரி எமோஷனலா இருந்திருக்கும். ஹீரோ நிறைய இடத்துல அவரோட எமோஷனலா நல்லாவே காமிச்சிருப்பாரு. ஸோ இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையாங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற என்ன ட்ராமா வேணுங்கிற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.